ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாசி கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான நண்டு மசாலா ஃப்ரை பார்க்க போகிறோங்க. அதுக்கு 1 kg நண்டு வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல பெரிய நண்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ 2 நண்டை உடச்சிக்க போகிறேன். அப்போ தான் நண்டுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும். பாருங்கள், சின்ன நண்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நண்டை உடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டை உடச்சி எடுத்துகிட்டு இப்போது ஃப்ரெஷ்ஷான மசாலா தயார் பண்ணிக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் முழு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். வாங்க, இது இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சோம்பையும் மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம தனியாத்தூள்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானது வந்து ஒரு 150 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், அண்ட் ஒரு 1/2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கலாம். நல்லா சீரகம் பொரியட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க இல்லைங்களா வெங்காயம், அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு இது கூட கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கலந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு கொதி வரட்டும், கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 உடச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாவில். பாருங்கள், எல்லா நண்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க, மசாலாலாம் ஆட் ஆகிற மாதிரி. பாருங்கள், மசாலாலாம் நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விடுவோம். பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நண்டு சூப்பராக வெந்திருக்கு. மசாலாவும் நல்லா ஆட் ஆகிருக்கு நண்டு கூட. இது கூட கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சளி பிடிச்சிருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்ல சளி கேட்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம நாசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.